ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? ஏங்க நீங்க இல்லாம எப்படி இருக்க போறேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் போறது உனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆச்சுன்னா நான் போல. உன்னை விட ஆம்பிஷன் எனக்கு பெருசு இல்லை. ஸோ நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஏங்க நான் உங்களை ஒன்றும் பணத்துக்காகலாம் ஃபாரின் போக அலோவ் பண்ணல. இப்போ நீங்க சம்பாதிக்கிற பணமே எனக்கு போதுமானதான். இருந்தாலும் நான் ஏன் உங்களை அலோவ் பண்றேன்னு தெரியுமா? உங்களோட ஆம்பிஷனுக்காக. ஸோ உங்களோட ஆம்பிஷனுக்காக நம்ம பிரிஞ்சுக்க போற இந்த தனிமையை நான் என்ஜாய் பண்ண கத்துக்கிறேன். இதுதான் ஒய்ஃபா நான் உங்களுக்கு தர பெரிய கிஃப்ட். இந்த கிஃப்ட் எனக்கு ஓகே தான். பட் இதை விட பெட்டரான கிஃப்ட் அவன்கிட்ட எதிர்பார்க்குறேனே. இதை விட பெட்டரான கிஃப்டா? அது என்ன கிஃப்ட்? அந்த கிஃப்டை உன்னால மட்டும்தான் எனக்கு தர முடியும். அதுவும் இல்லாம அந்த கிஃப்டை நான் உங்ககிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். இப்போ புரியுதா என்ன கிஃப்ட்டுன்னு? நல்லாவே புரிஞ்சதுனால தான் இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டத்தை விட என்னோட கஷ்டம் இன்னும் அதிகமாக இருக்கு. ஏன்? ஏன்னா ஃபாரின் போயிட்டு அவங்களால அந்த கிஃப்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? என் ஆம்பிஷனுக்காக நீ நம்மளோட தனிமையை என்ஜாய் பண்ண கற்றுக்கும் போது என்னோட ஆம்பிஷனுக்காக நான் இந்த கிஃப்ட் இல்லாமல் வாழ கற்றுக்க போகிறேன். இதுக்கு நான் சந்தோஷமா ரியாக்ட் பண்றதா இல்லை கஷ்டமா ரியாக்ட் பண்றதான்னு எனக்கு தெரியலங்க. ஒருவேளை நான் சந்தோஷமா ரியாக்ட் பண்ணா அது உண்மையாலே பொய்யான ரியாக்ஷன். ஃபீல் பண்ணாத. நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுறேன். ஹாய். என்ன இன்ஜினியர் சார், ஃபாரின் போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆசை நிறைவேறிச்சா? ஆமா, அமெரிக்கா எப்படி இருக்கு? ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சு. அமெரிக்காவும் அழகாக தான் இருக்கு. ஆனால் நீ கூட என்னோட ஆசை தானே, என்னோட ஆம்பிஷன் தானே, என்னோட அழகி தானே. இருந்தாலும் என்ன பண்ண, ஒரு ஆசையை அச்சீவ் பண்ண என்னோட இன்னொரு ஆசையை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி என் தலையில் எழுதிட்டான். அது மட்டும் என் கையில் கிடைச்சான். என்ன கிஃப்ட் வேணுன்ற மாதிரி தோணுதா? எனக்கு பட்டு வேஷ்டி கட்டிக்கணும் போல இருக்கு. இப்போவும் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நாளுதா உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அதனால எப்போ நீங்க இப்படி கேட்கும் போது வெக்கப்பட்டு சிரிப்பேன் இல்ல, அப்படி சிரிக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா முடியல. ஸோ நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு நீங்களே சொல்லிடுறீங்களா? நீ அழாத. உன்னை ஹக் பண்ண கூட நான் அங்கே இல்லை. அதனால ப்ளீஸ் அழாத. அதுக்கு பதிலாக சிரிக்க முடியலனாலும் சிரிக்கிற மாதிரி ஆக்ஷனாவது பண்ணு. என்னம்மா, எப்போவும் என் பையன் கூட ஆன்லைனில் ரொமான்ஸா? மாமியாருன்னு நானும் ஒருத்தி இருக்கேன். உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. ஸோ அப்பப்போ கேப்பில் என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. ரொமான்ஸா? அதுவும் இந்த டைம்ல? அதுக்கெல்லாம் எங்க டைம் சிங்க் ஆகுது? நமக்கு டே டைமாக இருந்தால் அவருக்கு நைட் டைமாக இருக்கு, அவருக்கு டே டைமாக இருந்தால் நமக்கு நைட் டைமாக இருக்கு. சரி, அவருக்காக நான் ஏன் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் அவருடைய ஒர்க் டிஸ்டர்ப் ஆகுது, அவர் எனக்காக அவர் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் அவருடைய ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகுது. இப்படி யாருக்காக எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனே தெரியாமல் லைஃப் போயிட்டு இருக்கத்த. இது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரை திரும்ப வர சொல்லன்னு கூட தோணுதத்த. எனக்கு அவனை ஃபாரினுக்கு அனுப்ப சுத்தமாக உடன்பாடே இல்லை. நீ தான் புருஷனோட ஆம்பிஷன் அது இதுன்னு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து அனுப்பிச்சி விட்ட. இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. ஆமாம், அவன் கூட சேட் பண்ணல அப்படின்னா யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்க? அவர் கூட தான் அத்தை பண்ணிட்டு இருக்கு. ஏய், அவன் தான் இல்லைங்கிற, அவன் கூட தான் சேட் பண்ணலங்கிற, அவன் கூட தான் சேட் பண்றேங்கிற. எனக்கு ஒன்றும் புரியலையே. டெக்னாலஜி எனக்கு தெரியாதுன்னு சுத்தி சுத்தி கதை சொல்றியா? நான் உங்ககிட்ட எந்த கதையும் சொல்லல அத்தை. நான் உண்மையா தான் சொன்னேன். நீங்களே பாருங்க, அவர் ஆன்லைன்ல இல்லைனாலும் அவர் ஆன்லைன் இருக்கிறப்போ என்ன சேட் பண்ணாரோ அதுதான் அத்தை பார்த்துட்டு இருக்க. இது கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. என்னடா
இன்னும் டிஸ்டர்ப் ஆனமே பிறந்த போட்டு படுத்துட்டு இருக்கேன். என்ன ப்ராப்ளம்? இல்லடா, ஒரு மாதிரி அந்த ஃபீலு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்குடா கண்ட்ரோல் பண்ணணும், தவிக்கணும்? நீ அமெரிக்காவில் இருக்கிற, இங்கே அதெல்லாம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ற மாதிரி. என்ன கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் ரூம் வேணும்? இந்தியனா வெஸ்டர்னா? எனக்கு எந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் ரூமும் தேவையில்லை. ஏன்னா அது வெறும் ரெஸ்ட் ரூமு, ஐ மீன் வேஸ்டேஜை கிளியர் பண்ற இடம். எனக்கு என்னோட ப்ராப்பரான பெட்ரூம் தான் வேணும். அது டிவைன். அதுவும் இல்லாம அவ என்னை இவ்வளவு தூரம் நம்பி அனுப்பியிருக்கா. அவளுக்கு எந்த ஒரு நம்பிக்கை துரோகமும் என்னால் பண்ண முடியாது. அப்படியே நான் பண்ணாலும் அவளுக்கு பண்ற துரோகம் மட்டும் இல்லை, என்னை வளர்த்தவங்களுக்கு பண்ற துரோகம். ஸோ ஒரு நாள் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த டைம்ல ஆன்லைன்ல இருக்கா, ஆனா எனக்கு கூட பேசல. ஒரே டிபேட்டா இருக்கு. நீ தான் ரெஸ்ட் ரூமு வேஸ்டேஜ் பெட்ரூம் டிவைன்னு டயலாக் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க உன்ன மாதிரியே கண்ட்ரோல் பண்ற எப்படின்னு தெரியாம எப்படி யாருக்கு தெரிய போகுதுன்னு என்ன மாதிரியே நினைச்சு கண்ட்ரோல் மிஸ் பண்ணிருப்பாங்களோ? டேய், இப்போ அது வேணாம். ரொம்ப டர்ட்டியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டேன். நானும் தாங்க குளிக்கல, காளிங்கல் சத்தம் கேட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்துட்டேன். நானும் தாட்டியா தாங்க இருக்கேன். தெரியும், நோ நீட் எக்ஸ்பிளேஷன். இந்த சாம்பார் நீங்க வச்சிருந்தா இன்னும் பெஸ்டா செஞ்சிருப்பீங்க. இனிமேல் எனக்கு நீங்களே சமைச்சிருங்க. இது என்னடா புது பழக்கமா இருக்கு? அமெரிக்காவில தான் கத்துக்கிட்டியா? அமெரிக்காலலாம் கத்துக்கல, இங்கே தான் கத்துக்கிட்டேன். யாரா இருந்தாலும் குட்டை விட பெஸ்ட்டை தானே சூஸ் பண்றாங்க, அதனால தான். என்னடா குட் பெட்டர் பெஸ்ட்னு கிராமர் கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்க? நானே டீச்சர் தான், உன்னோட லெக்சர்லாம் உன்ன அளவுக்கு வச்சுக்கோ. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, இன்னைக்கு வேணாம். நான் என்னைக்கு வேட்டி சட்டை கட்டுறனோ அன்னைக்கு நீ சாரி கட்டு. விமல், பேசுனது போதும், வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீ ஊர்ல இருந்து வந்தா ஸ்பெஷலா அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அம்மாடி நதியா, நீ துணியெல்லாம் துவைச்சு டயர்டா இருப்ப. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. டூ இயர் அக்ரிமெண்ட்ல போனவன் 2 மந்த்லேயே திரும்பி வந்துட்டேன். அதுவும் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம. ஒருவேளை உன் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ அவகிட்ட நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. அப்படி அமெரிக்காவில் என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? அமெரிக்காவில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு பிரச்சனை இந்தியாவில் தான். இந்தியாவில் தானா? ஆமாம்மா, இந்தியாவில் தான். அதுவும் நம்ம வீட்டில் தான். அதுவும் அவளால் மட்டும்தான். என்னடா உளறிக்கிட்டு இருக்க? 3 நாள் ஆகியும் இன்னும் ஜெட்லாம் கிளியர் ஆகலையா நீ? என்னம்மா நக்கலா? நான் உன் பையன்,
கொஞ்சமா எனக்கு சப்போர்ட் பண்ணு. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி போய் திமிரு பிடிச்சா இவ்வளவு தைரியமா செஞ்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இதுக்கு மேல அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுன கோயில்னு பார்க்க மாட்டேன், என் பையனும் பார்க்க மாட்டேன். மா அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க இந்த டைலாக்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டீங்க, அவட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காமா, துரோகம் பண்றா. என்னது? உனக்கு அவ துரோகம் பண்றாளா? அப்புறம் நீ அவளை சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் பண்ணலமா, கன்ஃபார்மா தான் சொல்றேன். அவ எனக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கா. டேய், அப்படி கன்ஃபார்மா சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சிருக்க? மா உன்கிட்ட எப்படிமா? மா என்னால இந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபாரின்ல அவ்வளோ தவிச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவளுக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் ஒழுக்கமா இருந்தேன். ஆனா அவ அன்டைம்ல ஆன்லைன்ல இருக்கா, ஆனா என் கூட ஆன்லைன்ல இல்லை. இந்த ஒரு எவிடன்ஸ் போதாதா? அது கூட பரவாயில்லம்மா. இப்போ இங்க நான் அவ கூட இருந்தும் அவ வேற யாரு கூட பேசிட்டு இருக்காமா. இதுக்கு பேர் துரோகம் தானே? இல்லடா, இதுதான் ட்ரூ லவ்வே. அதோட நீ சந்தேகப்படுறது உன் ஒய்ஃபை மட்டும் இல்ல, உன்னை பெத்த என்னையும் தான். என்னம்மா சொல்றீங்க? உங்களையா? ஆமாண்டா, நீ என் பையன்தான், அவ என் மருமக. நான் கூட உன்னை அப்படி பாத்துக்க மாட்டேன்டா. அவ உன்னை அன்பா, பாசமா, காதலா அப்படி பாத்துக்கிறா. அப்படிப்பட்ட பொண்ணே கூட உனக்கு துரோகம் பண்ணுனா ஒரு அம்மாவா அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன். நீ எப்படிடா நினைச்ச? உனக்கு முன்னாடி நான் தாண்டா அவன் மேல கோவப்பட்டிருப்பேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்கடா. உன் புத்தி மழுங்கி போச்சு. அதனாலதான் ஒரு யூகத்தை உண்மை நினைச்சு அவளை போட்டு நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அவ அன்டைம்ல ஆன்லைன்ல இருந்தான்னு சொன்னேல, அவ ஆன்லைன்ல இருந்தது உன் கூட தாண்டா. எப்பவுமே உன் யாகமா இருந்த அந்த பொண்ணு ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீ இல்லாத டைம்ல நீ அனுப்பின சாட்டை தாண்டா திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி நீ இல்லைனாலும் அன்டைம்ல மட்டும் இல்லடா, ஆல் டைம் அவ உன் கூட மட்டும் தாண்டா ஆன்லைன்ல இருந்தா. ஏன்டா இப்படி ஏன் வளர்ப்பு அசிங்கப்படுத்திட்ட? நதியா, இன்னைக்கு நீ saree கட்டிக்கிறியா? எதுக்காகங்க? gift தேவைப்படுதா? அதுவும் நான் மட்டும் தர gift தேவைப்படுதா? அதுக்கு தான் saree பட்டி வேஸ்ட்டுன்னு கோட் வேர்டில் யூஸ் பண்ணுறீங்களா? ஐம் வெரி சாரிங்க. அன்றைக்கி நீங்கள் காண சொன்ன மாதிரி இன்னைக்கு நானும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு பொய்யான ரீசன் சொல்ல விரும்பலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பல சூழ்நிலை தவிச்சிருக்கேன். ஆனால் இப்போது இந்த சூழ்நிலை எப்படி ரியாக்ட் பண்ணணும் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறத விட நீங்கள் எனக்கு கற்று தந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பெஸ்ட் ஆன்சராக இருக்கும். எனக்கும் கூட இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண நல்லாவே தெரியும். ப்ளீஸ் என்னை தொடாதீங்க. நான் ஒன்றும் 30 எல்லாம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்னை தொடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களால் அந்த ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அது உங்களோட இன்மெச்சூரிட்டி. ஆனால் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எப்படி என்ன இவ்வளோ கேவலமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம்? நீங்கள் கோவிலில் உன் அம்மா கூட பேசின எல்லா விஷயத்தையும் நானும் கேட்டேங்க. ஒருவேளை உன் அம்மா அன்னைக்கு நான் என்னைக்கோ பண்ண சட்டை தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கின்ற விஷயத்த அவங்க கிட்ட சொன்னனால தானே என்னை நம்பி இப்படி வேஷ்டி சட்டில ரெடி ஆயிட்டு என்ன saree கட்டிக்க சொல்றீங்க? ஒருவேளை உன் அம்மா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலைன்னா இன்னமும் எனக்கு கேவலமா சந்தேகப்பட்டுட்டு தான் இருந்திருப்பேன். ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு நாளைக்கு வராது? இப்ப விளக்கம் கொடுக்க உன் அம்மா இல்லைன்னா அப்ப என் நிலைமை என்ன? அதுக்காக தான் ஸ்ட்ராங்கா ஒன்று டிசைட் பண்ணிருக்கேன். உங்களை மாதிரி எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியாத இன்மெச்சூரிட்டி பர்சன் நான் கிடையாது. ஏன் புருஷன் நீங்க ஏன் கூட இருக்கும் போதே எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச மெச்சூரிட்டி பர்சனா உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண போறேன். அதனாலதான் இனிமே உங்க கூடவே ஒன்னா பெட்ல தூங்கினாலும் நமக்குள்ள நம்ம மட்டும்தான். கொடுத்துக்கிற கிஃப்ட் கிடையாது. நீ இல்லாம எப்படி? ஏன்டா அப்படி என்ன கொன்ன?